கண்ணிலா பாருங்க நம்ம எக்ஸாம்பிள் 2:34. The 13th term of an AP is 3 and the sum of first 13 terms is 234. Find the common difference and the sum of first 21 terms. அதாவது 13வது உறுப்பு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட 13வது உறுப்பு 3. 13 உறுப்புகளின் கூடுதல் 234. அப்படினா காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். 21 உறுப்புகளின் கூடுதல். 13th term is 3. It means T13 3. Sum of first 13 terms S13 is equal to 234. Find the common difference D and 21 terms ஓட கூடுதல் என்ன? 21 உறுப்புகளின் கூடுதல். எல்லாருக்கும் இதான் क्वेश्चन. இப்போ இந்த Tn ஃபார்முலா Sn ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இது பாருங்க இது 13ங்கிறதுனால நம்ம T13 லாஸ்ட் டேர்ம் கூட நம்ம எடுத்துக்கலாம். T13 is the last term எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க S13 is equal to 234. நம்ம Sn ஃபார்முலா Sn equal to n/2 a plus l இந்த ஃபார்முலாவை நம்ம இப்ப யூஸ் பண்ணுவோம். Sn equal to n/2 a plus l. It means n/2 a plus l equal to 234. Sn கொடுத்ததனால ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணுங்க. Sn ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணுங்க. இதுல n வந்து 13. So S13 னா 13 terms. n13. a நமக்கு தெரியாது. l ங்கிறது T13 னா l. 13th if there are 13 terms in the sequence then 13th term is the last term. Okay, ஒரு தொடர் வரிசையிலயோ அல்லது ஒரு தொடரிலயோ 13 உறுப்புகள் இருக்கு அப்படினா 13வது உறுப்பு தான் கடைசி நம்பர், லாஸ்ட் நம்பர். அதனால நம்ம இந்த l ன்னு எடுத்துக்கலாம். சோ l க்கு பதிலா 3 போட்டு இப்போ நம்ம a கண்டுபிடிக்க போறோம். a சால்வ் பண்ண போறோம். a + 3 is equal to 234 into 2/13. இது 130, இதுல 130 130 by 104 இல்லையா 8. So அப்போ a plus 3 is equal to 36. அப்போ a equal to 36 minus 3. So a equal to 33. புரியுதா எல்லாருக்கும்? a கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நம்ம செய்யறது d வேல்யூ கண்டுபிடிக்கணும். d எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க நான் சொல்றேன். d வேல்யூ எப்படி T13 ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? T13 ஃபார்முலா T13 is equal to 3. a plus 12d equal to 3 because Tn formula a plus n minus 1 into d. Tn formula. Okay, sorry. Okay, a வந்து 33 plus 12d is equal to 3. அப்போ 12d is equal to 3 minus 33. 12d is equal to minus 30. So d equal to minus 30 by 12. 5 6 2 6. So d equal to minus 5 by 2. Okay, right. இப்போ S21 கேட்காங்க இல்லையா? S21 ஃபார்முலா n/2 இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2a plus n minus 1 into d அவ்வளவுதான். So 21/2 2 into 33 பாருங்க 33 a வேல்யூ 33 2 into 33 plus 21 minus 1 yeah 20 into minus 5/2 a வேல்யூ 33 d வேல்யூ minus 5/2 n minus 1 21 minus 1 okay right இப்போ 21/2 here 2 cancel ஆயிடுது 10 okay 66 minus 50 so 21/2 into 16 so 1282 so your answer is 168 1 8 is 8 2 8s are 16 yes புரியுதா பாருங்க the 13th term of an AP T13 3 and the sum of first 13 terms S13 to 34. So T13 means last term. So Sn formula n/2 a plus n இத சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணா a யோட வேல்யூ 33 கிடைக்கும். அப்புறம் Tn ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா d கிடைக்கும் இல்லையா? சோ அப்ப d யும் a யும் யூஸ் பண்ணி Sn ஃபார்முலாவை செஞ்சிடலாம். ஓகே next term பாருங்க in an AP the sum of first n terms is sum of first n terms it means Sn equal to 5n square by 2 plus 3n by 2 okay question is find the 17th term T17 கேட்காங்க n உறுப்புகள் வரை கூடுதல் அதான் Sn க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க find the 17th term 17வது உறுப்பை கண்டுபிடி so T17 கேட்காங்க
இப்போ இதுல உனக்கு ஒரு 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 இதுல ஒரு விஷயம் உனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு சீக்வென்ஸ் இருக்கு 5 plus 8 plus 13 plus and 18 plus and so on. சரியா? இதுல பாத்தீங்கன்னா S1 அப்படினா முதல் நம்பர், S2 அப்படினா இந்த ரெண்டு நம்பரினுடைய சம் 5 plus 8 equal to 13. S3 அப்படினா என்ன அர்த்தம்? இந்த மூணு நம்பரையும் கூட்டணும் இல்லையா? 5 plus 8 plus 13 இல்லையா? So 26 னு வரும். எல்லாருக்கும் இது புரியுதா? இது புரியுதா? இப்போ இது S1 S2 S3 புரியுதா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த T1 வந்து 5. இந்த T2ங்கறத நம்ம எப்படி எடுக்கலாம் பாருங்க. T2 13 ல இருந்து 5 மைனஸ் பண்ணா T2 வருமான்னு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க. S2 ல இருந்து S1 மைனஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு T2 கிடைக்கும்ல, 8 கிடைக்கும்ல. T2 னா செகண்ட் டர்ம், S2 னா இந்த ரெண்டுடைய sum of two terms. நல்லா தெரிஞ்சுக்கணும். S2 அப்படினா அந்த ரெண்டு டர்ம்ஸ் உடைய sum கூடுதல். புரியுதா? T2 னா இரண்டாவது டர்ம். அப்ப இரண்டாவது டர்ம் கண்டுபிடிக்கணும்னா இதுல இருந்து இத மைனஸ் பண்ணா உங்களுக்கு இரண்டாவது டர்ம் கிடைக்கும். இப்போ இந்த மூணு நம்பர்ல இருந்து இது வந்து S3, இது S3. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா S2. அப்போ S3 ல இருந்து S2 மைனஸ் பண்ணா that means T3 equal to இது एक्चुअली வந்து உங்களுக்கு இது ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லிருக்கேன். T2 is equal to S2 minus S1 ஃபார்முலா. சரி, அதே மாதிரி T3 கண்டுபிடிக்கணும்னா அதாவது third term கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மூணினுடைய சம் 5 plus 8 plus 13 பாருங்க. 5 plus 8 plus 13 26. இந்த 26 ல இருந்து இந்த 13 ல மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்குமா பாருங்க. அப்போ T3 னா S3 minus S2 புரியுதா? இது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா ஒரு ஃபார்முலா நாம வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. Tn equal to Sn minus Sn minus 1. எல்லாருக்கும் புரியுதா? இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. Tn equal to Sn minus Sn minus 1. அப்போ T17 கண்டுபிடிக்கணும்னா S17 minus. சரியா? இப்போ நம்ம இத கூட நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கலாமா? Tn equal to Sn minus Sn minus 1. இது ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. So T17 equal to Tn equal to Sn minus Sn minus 1. புரியுதா? செகண்ட் டர்ம் அப்படினா S2 minus S1. T2 equal to S2 minus S1. T3 equal to S3 minus S2. So 3 இங்க இருக்கிற நம்பர் தான் நம்ம இங்க போடுறோம். அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி இங்க போடுறோம். அதுதான் நம்ம ஃபார்முலாவா. நம்பர் சிஸ்டம்ல ஃபார்முலானா எப்படி வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார்முலாங்கிறது வந்து மனப்பாடம் பண்றதை விட அது எப்படி வந்ததுன்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா மறக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தா சம்டைம்ஸ் ஏதாவது தப்பு வரும் மறதியில. பட் அது எப்படி பண்றோம்ங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ அப்ப T3 அப்படினா S3 minus S2. இங்க இருக்கிற நம்பர் தான் இங்க போடுறோம். இங்க 1 மைனஸ் பண்ணி போடுறோம். அதான் ஃபார்முலாவா எழுதுறோம். Tn equal to Sn minus Sn minus 1. அப்ப T17 equal to S17 minus S16. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலால நம்ம S17 கண்டுபிடிப்போம். ஓகே, S17 ஓகே, இப்போ S17 கண்டுபிடிச்சு S16 ரெண்டையும் மைனஸ் பண்ணினா T17. இப்போ நான் S17 தனியா இங்க இருக்கிற ஃபார்முலால அப்ளை பண்ண போறேன். 5 into 17 square by 2 plus 3 into 17 by 2. Okay, so 5 into 17 289. Okay, divided by 2 plus 3 into 17 51 by 2 equal to இத மல்டிப்ளை பண்ணுங்க. 2 காமனா போட்டுக்கலாமா? ஓகே, 5 9 is 45. 144 plus 51. Okay, that is equal to 6 1496 by 2. புரியுதா? 748. இதே மாதிரி S16 கண்டுபிடிக்கிறோம். 5 into 16 square by 2 plus 3 into 16 by 2 is equal to. ஓகே, இப்போ இது உடனே கட் பண்ணிடாதீங்க. இது என்ன செய்யலாம்? 2 ஐ காமனா போட்டுட்டு என்ன செய்யலாம்? 16 into 56 இல்லையா? So
சரி 5 into 256 okay plus 48 that is equal to 2 காமனா போடுங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 5 6 30 3 28 2 12 plus 48 okay that is equal to 8 1328 by 2 664 therefore T7 equal to S17 minus S16 okay T17 okay T17 equal to S17 minus S16 S17 value 748 minus 664 minus பண்ணி போடுங்க okay 84 plus புரியுதாமா உனக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்தது உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இட்ஸ் ரஃப் இருக்குனா இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் டைரக்டா நீங்க இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு இத செஞ்சிரலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க Sn S1 S2 S3 S4 இந்த மாதிரிலாம் இருக்கு இதுல நம்ம Tn ன்னு பர்టిక్యులரா ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் Sn minus 1 Sl minus 1 ஓகே புரியுதா எல்லாருக்கும் இல்ல பாருங்க ஓகே ரைட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோ எதுலயுமே ஒவ்வொரு क्वेश्चन கொடுக்கிறேன் கண்டிப்பா அதை சால்வ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க இது ஒரு பிராக்டீஸ்க்காக கொடுக்கிறேன் ஒரு கிரியேட்டிவ் நாலேஜ் வரணும்ங்கிறதுக்காக தான் கொடுக்கிறோம் அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க ஓகே ரைட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்